அனைவருக்கும் வணக்கம். புதிதாக பதவியேற்றுக் கொண்டுள்ள நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி 200 யூனிட் மின்சாரம். அதை கையெழுத்த போட்டிருக்காப்புல. ரொம்ப நல்ல விஷயம். மேக்ஸிமம் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துறவங்களுக்கு அந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். இரண்டாவது கையெழுத்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண் திட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு, நல்ல விஷயம். அதையும் அமல்படுத்த சொல்லி கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. மூன்றாவது திட்டம் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை. இது மிகப்பெரிய இப்போ முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கஞ்சாவும் போதைப்பொருள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கடந்த கால ஆட்சியில் 5 வருஷம் ரொம்ப மோசம். இனிமேல் நடக்குமா நடக்காதுன்றது தெரியும், போக தெரியும். ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க சொல்லி ஜீவோ விட்டுருக்காப்புல. பார்ப்போம் காவல்துறை எப்படி பணியாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 716 மதுக்கடையை மூட சொல்லி கையெழுத்து ஜீவோ வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்ன 716 மதுக்கடையும் பார்த்திங்கன்னா, கோயில் அருகே உள்ள 500 மீட்டருக்குள்ளேயும் பள்ளி கல்லூரி 500 மீட்டருக்குள்ளேயும் இருக்கிற மதுக்கடைகளை மூட சொல்லி நமக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஜீவோ வெளியிட்டிருக்காரு. நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 2016 பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் நம்ம அம்மா பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் அம்மா பார்த்திங்கன்னா 500 மதுக்கடை மூடினாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. இன்றைக்கி இவர் 716 மதுக்கடை மூட சொல்லி ஜீவோ வெளியிட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஎம் ஆன உடனே முன்னாள் முதல்வர் அனைத்து கட்சி தலைவர்களையும் போய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. ஏன்னா எல்லாமே வயசில் பெரியவங்க, அனுபவசாலிங்க, ரொம்ப வருஷமாக அரசியல் இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட போய் ஏன்னா இப்போ இவர் அரசியல் ரொம்ப புதுசு. இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பித்து, 2-3 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நம்ம 3 வருஷத்துல சிஎம் ஆகிட்டோம். அந்த இது இல்லாமல் நேராக போயிட்டு எல்லா அரசியல் தலைவர்கிட்டையும் வாழ்த்து பெற்றுட்டு அவங்ககிட்ட நன்மதிப்பு பெற்று பேசிட்டு வந்திருக்காப்புல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். என்ன ரீசன்னா, இவர் செஞ்சுருக்கிறது காரணம் ரொம்ப இளமையில் சிஎம் ஆகிருக்காப்புல. 50 வயசு தான் ஆகுது இவருக்கு. முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு மு.க. ஸ்டாலினெல்லாம் பார்த்திங்கன்னா 63 வயசு சிஎம் ஆனார். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா 67 வயசு சிஎம் ஆனார். இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையான வயசு, 50 வயசு சிஎம் ஆகியிருக்காரு. அதுவும் தனித்த பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனித்து 108 சட்டமன்ற தொகுதி பிடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா என்ன விஷயம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் அது கட்சி ஆரம்பிச்சு. அதிகமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஒரு கட்சியில் ஃபீல்டில் இருந்து சிஎம் ஆனால் யோசிக்கலாம். ஆனால் கட்சி ஆரம்பித்த 3 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. அவரோட முயற்சி இதுக்கப்புறம் எப்படி பணியாற்றுறாரும் பார்ப்போம். பணியாற்றாலும் நம்ம பாராட்டி பேசுவோம், தவறு நடந்தால் சுட்டி காட்டி பேசுவோம். சரிங்களா? பார்ப்போம் என்னென்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா. நன்றி உறவுகளே.